ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், எதை பார்த்தும் வாழ்க்கையில பயப்படாதீங்க. எதை பார்த்தும் வாழ்க்கையில பயப்படாதீங்க. நீங்க பயந்தா மட்டும்தான் அந்த உருவம் பெருசா மாறும். பயப்படலைன்னா எல்லாமே சாதாரணம் தான். பயப்படலைன்னா எல்லாமே சாதாரணம் தான். முகமது அலி குத்துச்சண்டைக்கு மேடையில இறங்குறப்ப, களத்துல அந்த ரிங்குள்ள நிக்கிறப்ப, ஒரு ஸ்டேஜ்ல அவருக்கு ஆப்போசிட்டா இருக்கிற பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணி எல்லாரும் கத்துனாங்களாம், முகமது அலி நீ வந்து தோத்துருவ, முகமது அலி தோத்துருவ, முகமது அலி தோத்துருவன்னு அத்தனை பேரும் கத்துனாங்களாம். முகமது அலி அந்த மேட்ச்ல அந்த போட்டியில நாக் அவுட் பண்ணி ஜெயிச்சாராம். பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களாம், ஏன்டா மொத்த ஆடியன்ஸுமே உனக்கு எதிராக இருக்கான், மொத்த ஆடியன்ஸுமே உனக்கு எதிராக இருக்கான், நீ எப்பறா நாக் அவுட் பண்ண, நீ எப்பறா ஜெயிச்சன்னு கேட்டதுக்கு முகமது அலி வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயத்தை சொன்னார். சில வார்த்தைகளை சொன்னார். அருமையான ஒரு வாக்கியத்தை சொன்னார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சார், நான் ரிங்குக்குள்ள நிக்கிறப்ப ஒரு எதிரினாவே நான் ஓங்கி அடிப்பேன். ரிங்குக்குள்ள நிக்கிறப்ப ஒரு எதிரினாலே நான் ஓங்கி அடிப்பேன். சுத்தி இருக்கிறவன் எல்லாம் எதிரி, அடிக்கிறதுக்கு இவன் ஒருத்தன் தான் இருந்தான். வேலை முடிஞ்சதுன்னு. இதான் வாழ்க்கை. யாரெல்லாம் உங்களை விமர்சனம் செய்கிறார்களோ, யாரெல்லாம் உங்களை அவமானப்படுத்துகிறார்களோ, யாரெல்லாம் கேலி கிண்டலுக்கு உங்களை உள்ளாக்குகிறார்களோ, யாரெல்லாம் நீ படித்து என்ன செய்ய போகிறாய் என்ற கேள்வி உங்கள் முன் வைத்தார்களோ, யாரெல்லாம் இந்த குடும்பத்தில் பிறந்தவன் நீ, இந்த இனத்தில் பிறந்தவன் நீ, உனக்கு இது அதிகமா இல்லையா என்ற வார்த்தைகளை வீசினார்களோ, அவர்களுக்கு முன்னால் வாழ்ந்து காண்பிப்பது மாதிரி ஒரு மாபெரும் வெற்றி இந்த வாழ்க்கையில் வேறு எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. சாதிக்கணும். வாழ்க்கை எப்பொழுதும் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமைவது கிடையாது. நான் ஜெயிக்க பிறந்தேன்னு எவன் நினைக்கிறானோ அவனை வாழ்க்கை தலையில தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு. என்றைக்குமே சாதனையாளர்கள் நிகழ்காலம் குறித்து யோசிப்பதே கிடையாது. எதிர்காலத்தில் என்னவாக மாறுவோம் என்கிற இலக்கை நோக்கி மட்டும்தான் சாதனையாளர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஏன் அப்பா அம்மா ஸ்ட்ரிக்டா இருக்குன்னா நம்ம யோகிதை அப்படி இருக்குன்னு அர்த்தம். பையன் வெளியில போனா வெளியில போற வேலையை மட்டும் பண்ணிட்டு வர மாட்டான், கூட 10 வேலையை பண்ணிட்டு வருவான்னு அர்த்தம். எல்லா சுதந்திரமும் அம்மா அப்பா தரதுக்கு ரெடி, நீங்க எப்படி பயன்படுத்துறீங்கன்னு தானே இருக்கு. ஒரு மனுஷன் சரியா யோசிச்சா அவனுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு மனுஷன் சரியா பேசினா அவனுக்கு பிரச்சனை வரதான் செய்யும். ஒரு மனுஷன் சரியா நடந்துக்கிட்டா பிரச்சனை வரதான் செய்யும். 1000 பிரச்சனைகள் உனக்கு வரும். ஆனா எதற்காக நீ இந்த மண்ணில் பிறந்திருக்கிறாயோ, எதை நோக்கி பயணிக்கிறாயோ, எதற்கான வாழ்க்கை தத்துவம் உனக்குள் அடங்கி இருக்கிறதோ அதை சொல்லிட்டு செத்து போயிரு. பிரச்சனைகளுக்காக பயந்து ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ்ந்தீனா நீ மனுஷன் லிஸ்ட்ல இருக்க மாட்டேன். அவ்வளவுதான். நம்ம எல்லாமே லைஃப் ரொம்ப ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம். எப்ப எக்ஸாம் எழுதினாலும் கொஸ்டின் பேப்பர் சிம்பிளா வரும்னு நினைக்கிறோம். எந்த இன்டர்வியூ போனாலும் கேள்வி ஈஸியா இருக்கணும்னு நினைக்கிறோம். இன்டர்வியூ முடிச்சு வெளில வந்தோனையுமே கம்பெனி ஓனர் கேட்டை திறந்தோடனே சார் இந்தாங்க என் கம்பெனிக்கு வாங்கன்னு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். இது எதுவுமே அவ்வளவு ஈஸியா நடக்காது. எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு. எல்லாத்துக்கும் ஒரு உழைப்பு இருக்கு. நிச்சயமா வேணும். நம்மளை யாருமே வெளியில தள்ளவே முடியாதுங்கிற எண்ணம் வேணும். இங்க இருந்து பெங்களூர் போறீங்களா, சென்னை போறீங்களா, வேலை கிடைச்ச சந்தோஷத்துல தான் போவீங்க. நான் பிராக்டிக்கலா சொல்றேன், அனுபவ உண்மையை சொல்றேன். அங்க போன மொத்த ஐடி உலகத்துக்கு முன்னாடியும் நீங்க ஒரு சின்ன புள்ளியா தெரிவிங்க. உண்மையா சார்? சின்ன புள்ளியா தெரிவிங்க. ஏன்? உங்க காஸ்டியூம்ல இருந்து அத்தனையுமே அங்க கவனிக்கப்படும். நீங்க போடுற ஷூ கவனிக்கப்படும், கட்டுற வாட்ச் கவனிக்கப்படும். எல்லாமே ஐயோ இவங்களுக்கு மத்தியில் என்னடா நம்ம பாட்டு சொம்பையா இருக்கோமே அப்படின்னு நினைச்சிடாதீங்க. நினைச்சிடாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்கோ அதுதான் நீங்க. இருப்பதை வைத்து சிறப்புடன் வாழ்வதற்கு எவன் தன்னுடைய வாழ்க்கையில் முடிவெடுக்கிறானோ அவனுக்கு வாழ்க்கை வரமாகவே அமைந்திருக்கிறது. எதுவுமே தெரியாத இடத்துல இருந்து தெரிஞ்ச மாதிரி படிப்புனால மட்டும் இந்த ஐடி பார்க்குள்ள நான் வந்திருக்கேன்னு சொன்னா நீங்க தான் கெத்துங்கிறத தயவு செஞ்சு நீங்க நம்புங்க. வேற யாருமே சொல்ல வேண்டாம், நீங்க நம்புங்க, பயப்படாதீங்க. மகாபாரதத்துல ரொம்ப அழகான ஒரு கதை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கிருஷ்ணரும் பலராமரும் காட்டு வழியா பயணம் போயிட்டு இருந்தாங்களாம். இரவு நேரம் வந்தோன்னா கிருஷ்ணரும் பலராமரும் பேசிக்கிட்டாங்களாம், நீ கொஞ்சம் நேரம் தூங்கு, ரெஸ்ட் எடு, எந்திரிச்சிரு, அப்புறம் நான் கொஞ்ச நேரம் தூங்குறேன், நீ தூங்குறப்ப நான் காவல் இருப்பேன், நான் தூங்குறப்ப நீ காவல் இரு. ஓகே. கிருஷ்ணர் தூங்கி இருக்காரு, பலராமர் காவல் இருக்காரு. ஒரு அசுரன் திடீர்னு என்ன தைரியம் இருந்தா எங்க ஊர்ல நீங்க ஸ்டே பண்ணுவீங்களா, தங்குவீங்களா அந்த காட்டுல, உன்னெல்லாம் என்ன பண்றேன் பாரு, பலராமர் எப்பேற்பட்டாலு உன்னெல்லாம் என்ன பண்ற பாரு அப்படின்னு சொன்னோன்னு அவ்வளவு பெரிய பலராமர் பயந்துட்டாராம். சாதாரண மனுஷ உருவத்தில் இருந்த அசுரன் பெருசானானா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னும் நீங்க காட்டை விட்டு கிளம்பலையா அப்படின்னு இன்னும் பயந்தோன்னா இன்னும் பெருசானா. 3வது முறை டே இன்னுமா நீங்க 2 பேரும் இங்க இருக்கீங்கன்னு கிருஷ்ணா அப்படின்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். கிருஷ்ணான்னு கத்திட்டு மயக்கம் போட்டு விழுந்துட்டாராம். கிருஷ்ணருக்கு என்ன தோணுச்சான், ரொம்ப நேரம் தூங்கிட்டோம் போல இருக்கு, நம்ம டேர்ன் தாண்டி போச்சு போல இருக்கு, கத்தி விட்டு அவன் படுத்து விட்டான்ட்டு அவர் எந்திரிச்சு உட்காந்து இருந்தாராம். அதே அசுரன் பெருசா வந்தானா, எங்க ஏரியால உங்களுக்கு என்னடா வேலை அப்படின்னு கேட்டவன கிருஷ்ணர் அழட்டிக்காம சொன்னாராம், யார் நீ, அவ்வளவுதான் சின்னதாயிட்டானா. மறுபடியும் கொஞ்ச நேரம் கழிச்சு நீ என்ன போலையானோன்னு, நான் ஏன்டா போனோன்னு மறுபடியும் சின்னதாயிட்டானா.
மறுபடியும் வந்து என்னையே மிரட்டுறியானோன்னு, நீ எல்லாம் எனக்கு ஒரு ஆளா அப்படின்னு ஒரு சின்ன பொம்மை மாதிரி ஆயிட்டானா. அவன் எடுத்து பேக்கெட்ல போட்டுக்கிட்டாரான். காலையில எந்திரிச்சு பலராம் பாட்டு சொன்னாராம். நைட் ஒருத்தன் கத்திக்கிட்டே இருந்தான் அப்படின்னு, யாரு அப்படின்னு பேக்கெட்ல இருந்து எடுத்து காமிச்சாரான், இவன் தான் அப்படின்னு. இந்த கதை நடந்தது நடக்கலை, உருவகம் எல்லாத்தையும் விட்டுருங்க. ஆனால் விஷயத்தை நம்ம வாழ்க்கையோட பொருத்திக்கோங்க. நீங்கள் பயப்படுகிற பொழுது ஒன்றுமே இல்லாத சிறு புள்ளியாக இருக்கிற ஒரு பிரச்சனை விஸ்வரூபம் எடுத்து உங்களை பயமுறுத்தும். உங்களிடம் பயம் இல்லாத பொழுது விஸ்வரூபமாக இருக்கிற பிரச்சனை கூட உங்கள் கண்களுக்கு சிறு புள்ளியாக தெரியும். இவ்வளவுதான் வாழ்க்கை. எதற்காகவும் யாருக்காகவும் எங்கேயுமே தயவு செய்து பயப்படாதீங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்ம காலேஜ் கல்ச்சுரல் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இல்லை இன்டர் காலேஜ் மீட்டு அப்படின்னா, ஒருத்தன் ஏதாவது ஒரு மூன் வாக் ஸ்டெப் போட்டான் டான்ஸில் அப்படின்னா, உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வரது யாரு? மைக்கேல் ஜாக்சன். மூன் வாக் ஸ்டெப் இப்போ வரைக்கும் மூன் வாக் ஸ்டெப் போட்டா மைக்கேல் ஜாக்சன் தான். ரோபோட் மாதிரி ஆடினா மைக்கேல் ஜாக்சன் தான். அந்த ஆள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. உலகம் முழுக்க அவனோட பிரான்ச்சைசி அவன் கொடுத்துட்டு போயிட்டான். 5-6 ஸ்டெப்ல உலகம் முழுக்க பிரான்ச்சைசி கொடுத்துட்டு போயிட்டாரு. இவன்ல இப்ப யார் ஆடினாலும் கை தட்டுவாங்க, டேய் மைக்கேல் ஜாக்சன் மாதிரியே ஆடுறான்டா. அவனே அறியாம அவன் சொல்லிடுவான். தலைமுறைகளை தாண்டி அந்த மனுஷன் வாழ்ந்துகிட்டே இருக்கான். அந்த மனுஷனை தெய்வமா கும்பிட்ட நிறைய பேர் இருக்காங்க. இந்தியானா மாகாணத்துல கேரி நகர்ல 10 குழந்தைகள் குடும்பத்துல, அதுல 7வது பிள்ளை மைக்கேல் ஜாக்சன். 5 சகோதரர்கள் 5 சகோதரிகள், ஒரு அண்ணன் இறந்து போயிட்டார் பிறந்த சில மாதங்கள்லயே. இப்படி ஒரு வறுமையான சூழல்ல அவங்க அப்பா அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஜோசப் பெல்ட்டை எடுத்தாருன்னா உரின்னு உரிச்சிருவார். சின்ன வயசுல அவங்க அப்பாவை பார்க்கவே பிடிக்காது. சில சமயம் அப்பாவை போட்டோ காமிச்சா கூட வாந்தி வந்துருமா அவனுக்கு. இந்த ஆளா ஐயோ பயமா இருக்கு அப்படின்னு பயத்துல வாந்தி வந்துருமா. மைக்கேல் ஜாக்சன் குறிப்பிடுறாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் சொன்னாரு, எந்த அப்பாவை பார்த்தவுடன் நான் வெறுத்தேனோ, எந்த அப்பாவை பார்த்தவுடன் நான் பயந்தேனோ, எந்த அப்பாவை பார்க்கும் பொழுதெல்லாம் எனக்கு அருவருப்பாக தோன்றியதோ, வளர்ந்த பிறகு எனக்கு தோன்றியது அவர் காண்பித்த கண்டிப்பு மட்டும்தான் மேடைகளில் உலகம் கொண்டாடக்கூடிய மைக்கேல் ஜாக்சனை உருவாக்கியது என்பதை நான் எப்பொழுதும் மறக்க மாட்டேன். உண்மை. நம்ம கண்டிப்பை எல்லாமே தலைகீழா புரிஞ்சுக்கிறோம். ஃப்ரீடமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற யங் ஜென்ரேஷன், இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாரும் சொல்றது எனக்கு ஃப்ரீடமே இல்லை. சாருக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது. மேடமுக்கு ஃப்ரீடம் கொடுத்தா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது. ஃப்ரீடமே இல்லைங்க எங்களுக்கு. எங்கள் அப்பாலாம் ரொம்ப மோசம். என்ன பண்ணாரு? வெளில போனால் விட மாட்டேங்கிறாரு. எங்கே வெளில போகிறாங்கிற? பார்ட்டிக்கு போகிறாங்கிற. பார்ட்டி எதுக்கு? அதில் என்ன சந்தோஷம்? இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு வேலைக்கு போகிறீங்க, கையில் பணம் வரப்போகுது, கவனமாக இருங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்களுக்கு எது ஃபன் அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்களுக்கு எது மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். சுற்றி இருக்கிறவனுக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற விஷயம் நமக்கு இருக்கணும்னு அவசியமே கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. மைக்கேல் ஜாக்சனோட அப்பா அவ்வளோ கண்டிப்பான ஆளு, அவ்வளோ அழகா ஜாக்சன் அவளை பத்தி பாராட்டியிருக்காரு. அந்த அவர் வாழ்க்கையில் நடந்தது எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் யோசிச்சு பாருங்க. ஏகப்பட்ட ஆபரேஷன் உடம்புல. ஒரு தடவை டான்ஸ் பிராக்டிஸ் அப்ப மூக்குடைஞ்சு போச்சு, ஆபரேஷன். பெப்சிக்காக ஒரு ஷோ பண்ண போனாரு, ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகி உடம்புல பலத்த தீக்காயம், ஆபரேஷன். இன்னொன்னு இட்டிலிகோங்கிற உடல் நிறமி குறைபாடு, ஒரு நோய் தாக்கிருச்சு, ஒரு டிசார்டர் தாக்கிருச்சு, ஆபரேஷன். ஆபரேஷனுக்கு மேல ஆபரேஷன். மேடையில் ஆடுவதற்காக புவியீர்ப்பு விசையை மீறி நினைத்தவாறு கால்களை நகர்த்த உதவுகிற பூட்ஸை அந்த ஆளே டிசைன் பண்ணார். அதனாலதான் நின்றுக்கிட்டு முன்னாடி இப்படி படிவ சாய்வார். பார்த்துருக்கீங்களா? நின்றுட்டு இருப்பாரு, முன்னாடி அப்படியே சாய்வார். அவர் டிசைன் பண்ண பூட்ஸ் அது, டான்ஸுக்காக. அதுக்கு பேட்டர்ன் வாங்கி வச்சிருந்தார், காப்புரிமையை வாங்கி வச்சிருந்தார். என்ன ஆளுங்க! எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க ஒரு ஆளு. த்ரில்லர்னு ஒரு ஆல்பம், இன்னைக்கு வரைக்கும் அந்த ஆல்பத்தில் இருக்கிற பாட்டை கேட்டா எல்லாருக்கும் ஒரு த்ரில் தான். உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயம் உங்க குழந்தை கிடையாது. அதை நல்லா தெரிஞ்சுங்க. இங்க இருக்கிற எல்லாருமே மெயினா அம்மாக்கள் தான் சென்டிமெண்டா பேசி வீணா போறது. நிறைய அம்மாக்களை பார்த்துருக்கேன். இந்த அப்பாக்கள்கிட்ட பசங்க பொண்ணுங்க வேலைக்கே ஆகாது. பைக் வேணும்னு கேட்டானா வாங்கி தர முடியாதுன்னு சொல்லுங்க. தேவையில்லாமல், இந்த வார்த்தையை நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை, தேவையில்லாமல் நீங்கள் உங்கள் குழந்தைகள் மீது காண்பிக்கக்கூடிய அக்கறை உங்கள் குழந்தைகளுக்கு மிகப்பெரிய ஆபத்தாகத்தான் முடியும் என்பதை இங்கிருக்கிற அத்துணை பெற்றோர்களும் மனசாட்சியோடு ஒத்துக்கொள்ளுங்கள். தேவையில்லாத செல்லத்தை கொடுக்கவே கொடுக்காதீங்க. உங்கள் பயணம் எப்போ தெரியுமா சோர்வாக இருக்கும்?
நீங்கள் செய்கிற வேலையை நீங்களே சலித்துக் கொள்கிற பொழுது உங்கள் பயணம் சோர்வா இருக்கும். நீங்கள் செய்கிற வேலையை நீங்கள் காதலிக்கிற பொழுது உங்கள் பயணத்தை உற்சாகத்தோடு எப்பொழுதும் தொடர்வீர்கள். வாழ்க்கை ஒரு நீண்ட பயணம். 1000 வேகத்தடைகள் வரலாம், எல்லா பிரச்சனைகளும் வாழ்க்கையில் இருக்கும். இருந்தாதான் ஜேர்னி, பயணம் மிக மிக அழகா இருக்கும். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாக இருக்கட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் எழுதட்டும்.